மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, செல்லும் இடமெல்லாம் சிவப்பு கம்பள வரவேற்பு. ஜென்ம சனியில் குருவால் இது உங்களுக்கு நடைபெறப் போகுது. எந்த இடத்துல மண்டியிட்டீங்களோ அதே இடத்தில் மரியாதை கிடைக்க போகுது. மானத்தோடு சேர்ந்து தனமும், அதாவது பணமும் சேர்ந்து கிடைக்கப் போகின்ற ஒரு பொன்னான ஒரு காலகட்டம். காரணமே இந்த குரு சனி தொடர்பால். இன்றைய பதிவுல இதை பத்தி தான் விரிவா விளக்கமா பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே குருவானுடைய அதிசார வக்ர பயிற்சி பலன்கள் மற்றும் சனிபோடைய வக்ர நிவர்த்தி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற மாதிரி தவறாம செலக்ட் அப்போ நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ஓம் மகிஜாய் வித்மகே தண்டகஸ்தாயி தீமகே தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவுகள் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, ஜென்மத்தில் சனிவான் இருந்து கொண்டு உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறார். கடுமையான வேலை பணிச்சுமை, உறவுகள் மத்தியில ஒரு விரக்தி, உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, உபத்திரம் செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும் சரி, சந்தர்ப்ப சூழ்நிலையும் சரி, காலமும் சரி, உங்களுக்கு சாதகம் இல்லாமல் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு குழப்பத்தில் உங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒரு பயத்தில் ஒரு தயக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கட்டில வாங்கினேன், மெத்தையை வாங்கினேன், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியல அப்படின்ற மாதிரி தூக்கத்தை இழந்து உணவை இழந்து தவித்துக் கொண்டிருக்கீங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் குரு பகவான் உங்களை காப்பாற்ற போறார். ஆமாங்க, மிதுன ராசியில இருந்த குருவான் அக்டோபர் 18ஆம் தேதி அப்படியே அதிசாரமா பயிற்சி அடைஞ்சு கடக ராசியில போய் உச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்படி உச்சமடைந்த குரு இப்போ சனி பகவான 9ஆம் பார்வையை பார்க்கிறார். ஒரு அசுப கிரகமான சனி பகவான முழுச்சுவரான குருவான் பார்த்தால் கண்டிப்பா அசுப பலன் சொல்லக்கூடிய கெடுபலன் நடக்காமல் போகும். இந்த ஒரு நேரத்துல நவம்பர் 28ஆம் தேதி சனிவன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ சனிவன் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் குரு பகவானுடைய பார்வை பெரிதளவு மீனராசிக்காரர்களுக்கு வழித்துணையாக மட்டுமல்ல வாழ்க்கையை மாற்றுவதாகவும் இருக்கும். சரிங்களா? சோ இப்ப குரு சனி தொடர்பு எப்படி பலன் இருக்க போகுது? சனிவன் முதல்ல ஆயுள் காரக கிரகம் குரு பார்க்கிறார். அப்போ முதல்ல மீனராசிக்காரர்களுக்கு ஆயுள் காப்பாற்றப்பட போகிறது. உடல் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். உடல்ல ஏதோ நோய் பிரச்சனை இருந்தால் அது சரியாகும். மரண பயம் நீங்கும். அதே போல குழப்பங்கள் தீர்வடையும். புத்தி மந்தத்தன்மை நீங்கும். புத்தி இனிமேல் ஷார்ப்பா இருக்கும். சரிங்களா? படிப்புல கெட்டிக்காரர்களாக மாறுவீங்க. அதே போல மிக முக்கியமா மறைமுகமான அந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை, வசியம் போன்ற கோளாறு பிரச்சனை இருந்தா அந்த கோளாறு பிரச்சனைகள் சரியாகும். ஏன்னா குரு பார்க்கிறார். மேலும் பரம்பரை தோஷங்கள், முன்னோர்கள் சேர்த்து வைத்த பாவம் தோஷங்கள் இப்போ இந்த ஒரு நேரத்துல செயல்படாமல் போகும். அதனால உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்லது டக்கு 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 டக்குன்னு நடக்கும். சரிங்களா? சோ இந்த ஒரு நன்மை இருக்கும். இதுல எல்லாத்துக்கும் மேல அந்த குருவன் 5ஆம் வீட்டுல அமர்ந்திருந்து பார்க்கிறார். அப்போ 5ஆம் வீடு இந்த ஜென்மத்தில் நாம வாங்கக்கூடிய பெயர் புகழை சொல்லக்கூடியது. என்ன ஒரு பெயர் இருக்கும், என்ன ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லக்கூடியது 5ஆம் வீடு. அதுல உச்சமடைஞ்சு அது ஒரு உங்க ராசிநாதன், அவருடைய பார்வை உங்கள் மீது விழுது. அப்போ சனிக்கு அது கிடைக்கிறதுனால ஏற்கனவே நீங்க போட்ட ஒரு உழைப்புக்கு ஒரு கம்பெனில ஒரு இடத்துல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த வேலைக்கு ஒரு மரியாதை இருந்திருக்காது. அங்க நீங்க நிராகரிக்கப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு மதிப்பு இருந்திருக்காது. அப்படிப்பட்ட இடத்தில் கௌரவ பதவிகள், சம்பள உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்க போகுதுங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பா இருக்கு. அந்த அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. அதே போல ஒரு தொழில் தொடங்கி தொழில ஒரு தோல்வி அடைஞ்சிருந்திருப்பீங்க, அப்படிப்பட்ட பிசினஸ்ல இப்ப மீண்டும் ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. லாபம் கிடைக்கலன்னா கூட நஷ்டத்துல போய்கிட்டுச்சு, அந்த பணம் எனக்கு லாக் ஆயிடுச்சு, எப்படியாவது அந்த பிசினஸ்ல வர வேண்டிய எனக்கு பங்கு பணம் வந்தா போதும், நான் போட்ட முதலீடு எனக்கு வந்தா போதும், நான் கடனாளி ஆயிடக்கூடாது, நான் நஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறது, அந்த பணம் ரெக்கவர் ஆகும், திரும்ப கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் மிஸ்ல பெரிய நஷ்டத்துக்கு நீங்க தப்பிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இது வேலை தொழிலுக்கு மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கைக்கும் பல விஷயத்தை மாற்றும். குடும்பத்தில் உங்களை மட்டம் தட்டி இருப்பாங்க, உங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருந்திருக்கும், உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, வாரிசு இல்லாதனாலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வாரிசு யோகத்தை இப்ப குருவானும் சனிவானும் இணைந்து கொடுக்கிறார்கள். ஏன்னா முன்னோர்களோட தோஷம் அனைத்து நீங்குது இந்த ஒரு நேரத்தில். அப்போ குழந்தை பாக்கியம் பெறதில் எந்த விதமான சிக்கலும் இருக்காது. அதே போல 5ஆம் வீடு தெய்வ வழிபாடை சொல்லக்கூடிய வீடு. அப்போ அதுல குருவன் அமர்ந்தா தெய்வம் இப்போது வழிவகுத்து கொடுக்கும் உங்களுக்கு வாரிசு கிடைப்பது. நீங்கள் வேண்டிய வரத்தை அந்த தெய்வம் இப்போ கொடுக்கும், இஷ்ட தெய்வம். ஸோ தெய்வ வழிபாடுகளை தவறாம பண்ணுங்க. எந்த தெய்வத்தை நீங்க வணங்கிட்டு இருந்தீங்களோ அது தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? இந்த குரு சனி சேர்க்கை காலகட்டத்தில் அது கண்டிப்பா நடக்கும். குடும்பத்தில் இழந்த நல்ல ஒரு பெயரை திருப்பி எடுப்பீங்க.
எந்த உறவுகள் மத்தியில், எந்த சொந்த பந்தங்களை மத்தியில ஒரு அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அதே சொந்த பந்தத்தில் தலை நிமிர்ந்து நடப்பீங்க உங்களுடைய வாரிசோடு. இது மட்டுமல்ல, வருமானம் 2 மடங்காக உங்களுக்கு உயரும். இந்த மீன ராசிக்காரங்களுக்கு உழைக்கிறதுக்கு கண்டிப்பா அவங்க சொல்லித்தான் சொல்லி, எப்படினாலும் கஷ்டப்பட்டு உழைச்சு ஆனா வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்பாங்க. தனக்கு செலவு செய்வதை விட தன்னை சுற்றிக்கூடிய உறவுகளுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோ பொறுப்போடு இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ கையில வருமானம் இல்லாதனால உங்களை கண்டிப்பா நிராகரிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இங்கே தனக்காரனே 5ல இருந்து குருவானம் உங்களை பார்க்கறதுனால வருமானத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல 10ஆம் இடம் தனுசுக்கு அந்த குருவான அதிபதி. அப்போ தொழில் விஷயம், வேலை விஷயம் சூப்பரா உங்களுக்கு நடைபெற போகுது. அதுல வருமானம் கிடைக்க போகுது. அதே போல சரியா மார்க் எடுக்கல, சரியா நீங்க படிக்கல அப்படின்னு சொன்ன பதில மார்க் எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்கோர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மீனராசிக்காரங்க. ஸோ எதிர்பார்க்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னு மற்றவங்களே ஆச்சரியப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மாணவர்கள் படிப்பில் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. அரியர் ஏதாவது இருந்தால் அதை கிளியர் பண்ணிடுவீங்க, அதுக்கு சான்சஸ் உண்டு. அல்லது பெண்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸுக்காக ஒரு வேலைக்காக ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு இப்போ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதோட மீனராசிக்காரங்க ஒரு கலைத்துறை சார்ந்த விஷயத்தில் ஈடுபாடு இருந்தீங்கன்னா அந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மேடை உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நல்ல ஒரு பெயர் புகழ் இனிமேல் நீங்கள் எடுப்பீங்க. நல்ல ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். செல்லும் இடமெல்லாம் சிவப்பு கம்பள விரிப்புன்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு நீங்கள் போட்ட உழைப்புக்கு, நீங்கள் எடுத்த முயற்சிக்கு இனிமேல் வெற்றியும் பெயர் புகழும் கிடைக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு செல்லும் இடமெல்லாம் ஒரு மரியாதையை, ஒரு கௌரவத்தை கொடுக்கும். இந்த நேரத்தில் ஆன்மீகம், சமூக சேவை, தொண்டு போன்ற விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அதனாலும் ஒரு நல்ல ஒரு மரியாதை கௌரவம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு சனிவான் ஜென்மத்தில் இருக்கிறார், குருவுடைய பார்வை கிடைக்குது. அப்போ உழைக்க தயங்காதீர்கள். அதே போல உண்மையான நேர்வழியில மட்டும் பயணிங்க. மற்றவங்க செய்யக்கூடிய தவறுக்கு நீங்க கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணிடாதீங்க. அவங்க செய்யக்கூடிய தவறை கண்டுக்காமலும் இருந்துடாதீங்க. அதுவும் மிகப்பெரிய பாதகமாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்க மறைச்சு வச்ச ரகசியமாக ஏதாவது ஒரு விஷயம் மறைச்சு வச்சீங்கன்னா அது வெளியில தெரிய வரும். அது நல்ல விஷயமா இருந்தால் ஓகே, கெட்ட விஷயமா இருந்தால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஓகேங்களா? அதே போல் உங்கள்கிட்ட இருந்து சில உறவுகள் ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சி வச்சுருந்தாங்கன்னா அது இப்போ வெளியே தெரிய வரும். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல உங்களை முதலாளிகள், அது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்து சில காரியங்களை மறைச்சி வச்சுருந்தாங்கன்னா அது இப்போ வெளியில் தெரிய வரும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? வருமானம், பணம் வரக்கூடிய விஷயத்தில் யாருக்காவது பணம் கொடுத்துருந்துருப்பீங்க, இல்லை லோனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஆனால் அது கிடைக்க வேண்டியது ஆனால் கிடைக்காமல் ஏதோ ஒரு நபரால் தடையாக இருந்தால் அந்த நபர் மறைச்சு வச்சிருந்த விஷயம் வெளியில வந்து அந்த பணவரவு இப்போ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் யார் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம், வளர்ச்சி, முன்னேற்றத்துக்கு வரவிடாமல் தடுத்தாங்களோ அல்லது மறைச்சு வச்சிருந்தாங்களோ அந்த விஷயம் தானா வெளிப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வேறு விதத்தில் உங்களை முன்னேற்றி செல்லும். இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த ஒரு நேரத்தில் மீன ராசிக்காரங்க நிச்சயமா வழிபட வேண்டியது மிக முக்கியமாக கோயில்களில் பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்களுக்கு, மேலும் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச நீர் ஆகாரம் கொடுங்க. அது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அதே போல் கண் தெரியாதவர்களுக்கு, ஊனமானவர்களுக்கு நீர் சம்பந்தப்பட்ட குளிர்பானங்கள் போன்ற விஷயத்தில், இளநீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி கொடுக்கிறது நல்லது. குலதெய்வத்திற்கு இளநீர் அபிஷேகம் செய்வது மிகப்பெரிய அளவு ஒரு செல்வ வெல்வாக்கை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஸோ அதை பயன்படுத்திங்க, தவறாமல் இந்த வழிபாடை பண்ணிங்க. ஸோ நல்லது, நாம் இன்று மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலன்களை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணி மேலும் அடுத்தவள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகம் திருவடி சரணம்.